பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த விசுவாச துணியின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த முறை நடந்ததான இந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றீர்கள் என்று சொல்லி எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக என் வேதத்தில் இருந்து 102ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை உங்களோடு வாசித்து அதை தியானம் பண்ண விரும்புகின்றேன். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் ஜெபம். அதாவது துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்கிறதான ஒரு விண்ணப்பத்தை தான் இந்த வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம். துக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், கவலையில் இருக்கிற ஒரு மனுஷன், கண்ணீரில் இருக்கிற மனுஷன், புலம்பலில் இருக்கிற ஒரு மனுஷன், யாரும் ஒரு உதவியும் இல்லாமல் அனாதை போல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய துக்கத்தினால் தெய்வத்தை நோக்கி செய்யும் ஒரு விண்ணப்ப ஜெபம்தான் இந்த 102ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே அவன் இப்படியாக சொல்கிறான்: கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக, என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருள செய்யும். என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்து என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரிகிறது. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாமிசத்தோடு ஒட்டிக்கொள்கிறது. வனாந்திர நாரைக்கொப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். ஆம், அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கின்ற போது ஒரு பக்தன் மகா பயங்கரமான துக்கமான வேளைகளிலே தன் தெய்வத்தை நோக்கி முறையிடுகிறதான ஒரு விண்ணப்ப ஜெபத்தை பார்க்கின்றோம். அவன் சொல்லுகிறான்: நான் வனாந்திரத்திலே தங்குகிற ஒரு நாரைக்கொப்பாய் இருக்கிறேன். நித்திரை இல்லாமல் வீட்டில் தனித்திருக்கிற குருவியைப் போல இருக்கிறேன். என் நாட்கள் புகையைப் போல ஒளிந்து என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரிகின்றது. என் இருதயம் புல்லைப் போல் வெட்டுண்டு உலர்ந்தது. நான் போஜனத்தை புசிக்க மறந்தேன். பிரியமான சகோதரர்களே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்கிற போதே நம்முடைய உறுதியத்தில் கூட ஒரு கலக்கம் உண்டாகிறது தெரிகிறது அல்லவா? ஒரு நல்ல ஒரு மனுஷன், தேவ பக்தியாய் நடந்த மனுஷன், கர்த்தரை நம்பி வாழ்ந்த ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையிலே வந்ததான ஒரு சோதனை, அந்த சோதனையினுடைய காலங்கள் பல பக்கத்தாலும் அவனை நெருக்கினதினால், அநேக சோதனைகள் அவனை நெருக்கினபடியினால், அநேக எதிர்ப்புகள் அவனை தேடி வந்தபடியினால், அவன் அதிலிருந்து மீள முடியாத பட்சத்தில் தன் தெய்வத்தை நோக்கி முறையிட்டு ஜெபிக்கின்றான். இந்த ஜெபத்தை, தேவனே, என்னுடைய நாட்கள் ஒரு புகையைப் போல கழிந்து போய்விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய நாட்கள் ஒரு புகையைப் போல கலைந்து போய்விட்டதா? ஏனோ தானோ என்று சொல்லி உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கை கடந்து போய்விட்டதா? நீங்கள் நன்றாக பிரயாசப்பட்டிருப்பீர்கள், நன்றாக படித்திருப்பீர்கள், நன்றாக உலக மக்களோடு கூட நீங்கள் நன்றாக வாழ்ந்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் நாட்கள் ஒரு புகையைப் போல கடந்து போய்விட்டது, ஒரு பிரயோஜனமற்றதாய் போய்விட்டது. நல்லா நான் படித்த ஒரு மனுஷனே, அதிக பணங்களை முதலீடு செய்து நல்ல தொழில்களில் செய்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி நல்ல முயற்சி எடுத்த மனுஷன் நீதான். எல்லா வகையிலும் மற்றவர்களைப் போல அல்லாமல் சோம்பேறித்தனமாய் இல்லாதபடி நல்ல உற்சாகமாய் இரவு பகலாய் ஓடி ஓடி உழைத்த மனிதர்கள் தான். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய நாட்கள்
ஒரு புல்லை போல கடந்து போய் விட்டதா? உங்களுடைய நாட்கள் ஒரு புகையை போல கடந்து போய் விட்டதா? ஒரு புகை கடந்து போகிற போது அதை யாரும் கணக்கெடுக்கிறதில்லை. அது எங்கு போகிறது, எங்கிருந்து வருகிறது, அதை யாரும் உணர்கிறது இல்லை. அது போய் சேர வேண்டிய இடம் ஒருவருமே அறிந்து கொள்வதில்லை. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புகையை போல வீணாய் போய்விட்டதா? ஒரு புகையை போல உங்கள் வாழ்க்கை கழிந்து விட்டதா? ஒரு புகையை போல உங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாம் கழித்து விட்டீர்களா? ஏன் இந்த உலகத்தில் நான் வாழ வேணும், நான் வாழ்கிறதிலேயே ஒரு அர்த்தம் இல்லை, அப்படியான ஒரு எண்ணத்தோடு நீங்க வாழ்கிறீர்களா? எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் தாங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலேயோ நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க முடியாத பட்சத்தில் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? இந்த பக்தன் சொன்னது போல உங்களுடைய நாட்கள் புகையை போல கடந்து போயிருக்கிறதோ? கவலைப்படாதீர்கள். இந்த பக்தனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. ஒரு புகையை போலதான் இருந்தது. ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை போலதான் இருந்தது. நான் யாருக்கும் பிரயோஜனப்படாத ஒரு மனுஷனை போலதான் அவனுக்கு இருந்தது. எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி போலதான் இருந்தது. அவன் நல்லதைத்தான் எல்லா மனுஷர்களுக்கும் செய்தான். ஆனாலுமோ அவருடைய வாழ்க்கை எல்லா மனுஷர்களாலும் பொல்லாத ஒரு வாழ்க்கை போல கணிக்கப்பட்டிருந்தது. எல்லா மனுஷர்களும் அவனை பார்த்து இவன் தேவனால் ஒரு சாபத்தை பெற்ற மனுஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமும் அற்றதாய், ஒரு பிரயோஜனம் அற்றதாய்த்தான் காணப்பட்டது. ஆனாலும் இந்த பக்தன் அந்த தெய்வத்தை நோக்கி முறையிடுகிறான். தெய்வமே, என்னுடைய நாட்கள் ஒரு புகையை போல கழிந்து போய்விட்டது ஐயா. புகையை போல கழிந்து போய்விட்டது. பிரயோஜனமற்றதாய் கழிந்து போய்விட்டது. யாருக்கும் உதவியற்றதாய் கழிந்து போய்விட்டது. அருமையான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி இருந்தால் இந்த பக்தனுடைய ஜெபத்தை கேட்ட அதே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். புகையை போல கடந்து போன அந்த நாட்களை ஆண்டவர் மறந்து பின்பு வந்ததான அந்த சொற்ப நாட்களை, அங்கே புகையை போல கடந்த ஒவ்வொரு நாட்களிலும் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்களை இந்த குறுகிய காலத்தில் என் தேவன் செய்து கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே கடந்த காலங்கள் பிரயோஜனமற்றதாக இருந்திருக்கலாம். கடந்த காலங்கள் தோல்வியான ஒரு காலமாக இருந்திருக்கலாம். கடந்த காலங்கள் நீங்கள் பட்ட பிரயாசை எல்லாம் விருதாகி போயிருந்திருக்கலாம். கடந்த காலங்கள் உங்கள் வாழ்க்கை கண்ணீர் கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கலாம். என் ஆண்டவர் சொல்ற காரியம், இந்த நாட்களிலிருந்து நீங்கள் அருமை தெய்வம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால் புகையை போல கடந்து போன உங்கள் வாழ்க்கை ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையாய் என் ஆண்டவர் மாற்றுவாராம். துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு தக்கதாய் என் தெய்வம் உங்களை சந்தோஷத்தால் நிரப்புவார். நீங்கள் வறுமை அடைந்த காலங்களுக்கு தக்கதாய் இனி வருதான காலங்கள் ஒரு ஐஸ்வர்ய காலமாய் என் தெய்வம் மாற்றுவார். நீங்கள் தனிமையில் இருந்த காலங்களுக்கு தக்கதாய் இனி வரப்போகிறதான காலங்களை என் தெய்வம் ஒரு ஆசீர்வாதமான காரங்களாய் என் ஆண்டவர் மாற்றுவார். என்னுடைய வேதம் சொல்லுகிறது, சாம்பலுக்கு பதிலாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை சிங்காரமாக மாற்றிவிடுவாராம். துயரத்துக்கு பதிலாக ஆண்டவர் ஆனந்த தைரியத்தை தருகிற ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுவீர்களே ஆனால் பிரியமானவர்களே, இந்த பக்தனை ராஜாவாக்கின அந்த தெய்வம், இந்த பக்தனை களிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றின அந்த தெய்வம், இந்த பக்தனை உயர்த்தின அந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையும் அவர் உயர்த்துவார். அந்த தெய்வம் தான் நான் பிரசங்கம் பண்ணுற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் கூப்பிடுவானே ஆனால் என் வேதம் சொல்கிறது, சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று என் அருமை வேதம் சொல்லுகின்றது. யாரெல்லாம் ஆபத்து காலங்களிலே அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இந்த தாவீதுக்கு பதில் கொடுத்த அந்த தெய்வம் உங்களுக்கும் அவர் பதில் செய்வார். ஒரு புகையை போல, ஒரு அர்த்தமற்றது போல இருந்த வாழ்க்கை உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையை அர்த்தமாக மாற்றின ஒரு ஆண்டவர், ஆச்சரியமான காரியங்களை அவனை கொண்டு வச்சு செய்த ஆண்டவர், அவனை ஒரு ராஜாவாய் உயர்த்தி வைத்த ஆண்டவர், ஒரு நன்மையும் குறைபடாதபடி அவனை சகல சம்பூர்ணத்தால் நிறைத்த அதே ஆண்டவர் நீங்களும் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால் உங்களுக்கு புகையை போல கடந்து போன உங்கள் வாழ்க்கையை நிஜமான ஒரு வாழ்க்கையாய், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாய் என் ஆண்டவர் மாற்றுவார்.
ஏன் இந்த வேதத்தில் இது எழுதப்பட்டது தெரியுமா? உங்களைப் போல என்னைப் போல உள்ளவர்களுடைய வாழ்க்கை ஒரு புகையை போல அர்த்தமற்ற வாழ்க்கை போல இருந்திருக்குமே, ஆனால் அந்த பக்தனுக்கு செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்வார் என்ற அந்த விசுவாசத்தை நாங்கள் அடையும்படிக்குத்தான் இந்த வேதத்தில் இது எழுதப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, உங்களுடைய வாழ்க்கை கடந்த வாழ்க்கை பாலைவனம் போல இருந்திருக்கலாம், கவலைப்படாது. வேதனை நிறைந்த வாழ்க்கை போல இருந்திருக்கலாம், கவலைப்படாது. துக்கமும் கண்ணீரும் நிறைந்த வாழ்க்கை போலதான் இருந்திருக்கலாம், கவலைப்படாதீர்கள். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். உங்களுக்கு தனிமையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றுகிறவர் தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வறுமையினால வாடுகிறீர்களோ, வறுமையினால வாடி சோர்ந்து இருக்கிறீர்களோ, என் வேதம் சொல்கிறது உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காக அந்த ஐஸ்வர்யத்தின் தேவன் தரித்திரனாய் வந்தார். அவர் தரித்திரனாய் வந்தபடியினாலே அவர் உங்களை ஐஸ்வர்யவான்களை மாற்றுவார். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை ஒரு புகையை போல கடந்து போயிருந்தாலும் இனி வரப்போகிறதான ஒரு வாழ்க்கை ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கையாய் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதை மாற்றி தருவார். நீங்கள் அதை விசுவசித்தால் அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில வியாதி நிறைந்திருந்தால், உங்களுடைய சரீரம் வியாதியினாலே கட்டப்பட்டிருந்தால், நீங்கள் ஏனோ தானோ என்று நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய கடந்த கால வாழ்க்கைகள் எல்லாம் அங்கே புகையை போல உங்களுடைய வருஷங்களை நீங்கள் கழித்திருந்தால், வியாதியினாலேயே உங்களுடைய வருஷங்களை நீங்கள் கழித்திருந்தால், என் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் அந்த தெய்வத்தை நோக்கி நீங்க கூப்பிடுவீர்களே ஆனால் உங்களுடைய துக்கம் நிறைந்த அந்த சுகஹீனமான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி நல்ல ஒரு வாழ்க்கையை கத்த தருவார். வியாதியை நீக்கின ஒரு வாழ்க்கையை தருவார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபையின் வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்கிறோம், பார்க்கிறோம். மனுஷர்களினால மாற முடியாது என்று சொன்ன எத்தனையோ வியாதிகளை அந்த அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றிக்கொண்டு வருகிறதை நாங்கள் காண்கிறோம். இந்த இங்கிலாந்து தேசத்திலும் இந்த விசுவாச தேவ சபையில் நீங்கள் விசாரித்து பார்ப்பீர்களே ஆனால் கேன்சரிலிருந்து சுகப்பட்டவர்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா? மரித்தவர்களை கூட என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற போது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியானாலும் அந்த வியாதிகளை எல்லாம் நானே பரிகாரி கர்த்தர் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார். நீங்கள் இதை நம்பினால் வைத்தியர்கள் சொல்ல முடியும் இந்த வியாதி மாறாது என்று. ஆனால் என்னுடைய வேதம் சொல்கிறது மாறாது மாறாது என்று சொன்ன மனிதருடைய நோய்களை எல்லாம் மாற்றுகிறவர் தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவானவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஐயா, அருமையான அம்மா, உங்களுடைய சரீரங்கள் வியாதியினால கட்டப்பட்டிருந்தால் டாக்டர் சிலவளை சொல்லி இருப்பார்கள், நீ 6 மாசத்துக்குள்ள மரித்திருவாய், அல்லது இந்த வியாதி ஜெனரேஷனாய் பரம்பரையாய் வருகிறது, அதனால் இது மாற்ற முடியாது என்று சொல்லி அநேக வைத்தியர்கள் சொல்லி இருக்கக்கூடும். மனுஷனால கூடாதது எதுவோ அது என் தெய்வத்தால கூடும் என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறது. அந்த தெய்வத்தை ஒரு முறை நோக்கி பார்ப்பீர்களா? அந்த தெய்வத்தை ஒரு முறை நோக்கி கூப்பிடுவீர்களா? கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர். இயேசு பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உங்களுடைய வாழ்க்கை கடந்த காலங்கள் ஒரு புகையை போல கடந்து போனாலும் இனி வருகிறதான உங்களுடைய வாழ்க்கைகள் ஒரு நிஜமான ஒரு வாழ்க்கையாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக, ஒரு சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையாக என் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயம் மாற்றுவார். இதை நீங்கள் விசுவசித்தால் அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். சில பேருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அங்கே படிப்பார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், அநேகம் பேர் படிக்கிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை. அநேகம் பேர் பார்க்கிற போது எத்தனையோ பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடிக்கு அவர்களுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் அல்லது சில சூழ்நிலைகளின் நிமித்தம் அவர்களால் எழுச்சி அடைய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் அவர்களும் பார்த்து சொல்லுவார்கள், எங்களுடைய நாட்கள் எல்லாம் ஒரு புகையை போல கடந்து போய்விட்டது. 10 வருஷம் புகையை போல கடந்து விட்டது, 20 வருஷம் புகையை போல கடந்து விட்டது, 30 வருஷம் புகையை போல கடந்து விட்டது. ஏன் சிலர் சொல்வார்கள் 50 வருஷம் கூட எங்களுடைய நாட்கள் எல்லாம் புகையை போல கடந்து போய்விட்டது, ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் நாங்கள் வாழ்கிறோம். ஏன் நாங்கள் வாழ்கிறோம் என்று கூட எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வாழ்கிறோம். நாம் இந்த பூமியில வாழுகிறது அர்த்தமில்லாமல் வாழுகிறேன், அதனால நான் மரணத்தை விரும்புகிற மனுஷன் என்று சொல்லி, மரணத்தை விரும்புகிற ஒரு மனுஷன் என்று சொல்லி எத்தனையோ பேர் சொல்லுகிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும்
இந்த பக்தனுடைய நாட்களை, புகையை போல போன நாட்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினது உண்மை என்றால், உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நல்ல வாழ்க்கையாக மாற்றுவார். அது 50 வருஷங்கள் நீங்கள் கஷ்டப்பட்ட வருஷங்களாக இருந்திருக்கலாம், 40 வருஷங்கள் கஷ்டப்பட்ட வருஷங்களாக இருக்கலாம், 30 வருஷங்கள் கஷ்டப்பட்ட வருஷங்களாக இருக்கலாம், ஈவன் 1 வருஷம் கூட நீங்க கஷ்டப்பட்ட வருஷங்களாக இருக்கலாம். இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்கிற போது, இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால், அவரை நோக்கி கூப்பிடுகிற போது, புகையை போல கடந்து போன உங்களுடைய வாழ்க்கைகள் செழிப்பாக மாறும். வனாந்திரம் போல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாய் மாறும். வெறுமையான வாழ்க்கையாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக மாறும். ஏனோ தானோ நான் ஒருவருக்கும் பிரயோஜனப்படாமல் வாழுகிறேன் என்று தனிமரமாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை அங்கே சோலை போல அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாய் அந்த வாழ்க்கை மாறும். பட்ட மரம் போல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து, உறவுகளை இழந்து, ஒரு பட்ட மரம் போல ஐயோ ஏன் நான் இந்த பூமியில வாழணும் என்று சொல்லி அப்படி சாவை நீங்கள் எதிர்பார்த்து, சாவை விரும்பி நீங்க வாழுவீர்களே, ஆனாலும் என் ஆண்டவருடைய வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை என் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இதை நீங்கள் விசுவசிக்கிறீர்களா? விசுவசித்தால் அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த அருமை இரட்சகர் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடுகிற போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். குழந்தை இல்லாமல் வேதனையோடு இருக்கிற அருமையான குடும்பமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் குழந்தை பாக்கியத்தை தருவார். விசா இல்லாமல் இருக்கிற தேவ பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் சரி, வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் சரி, ஒரு தேவையோடு விண்ணப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை புகையை போல கடந்து போகிற ஒரு சூழ்நிலையில நீங்க காணப்படுவீர்களே, ஆனால் அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிற போது என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புகையை போல எங்கள் நாட்கள் கடந்து போனதுன்னு சொன்ன எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை என் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீர். அதே போல இந்த நாளிலும் எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஒரு புகையை போல கடந்து போனதோ, ஒரு பிரயோஜனமற்றது போல கடந்து போனதோ, இழப்புக்கள் மூலமாய் கடந்து போனதோ, கண்ணீரும் கவலையும் துக்கமும் வியாதியும் நிறைந்ததாய் கடந்து போனதோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நீர் அதை செழிக்க பண்ணுவிப்பீராக, நீங்கள் ஆசீர்வதிப்பீர்களாக. துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சிறுமைப்படுத்தப்பட்டதான நாட்களுக்கும் சரியாய் உம்முடைய பிள்ளைகளை என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தை பாக்கியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நல்ல வேலை வாய்ப்புகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். விசாக்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல வீடுகள் உண்டாகட்டும். என்னென்ன தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் என் கர்த்தர் சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளுக்காய் வேண்டி நிற்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம், அருமையான சகோதரி சகோதரியே, உங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண விரும்பினால், உங்கள் தேவைகளுக்காகவோ அல்லது உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளுக்காகவோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசியின் மூலம் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.